எல்லாருக்கும் வணக்கம். புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். புதியுகத்தின் புதியதொரு ஆரம்பம் இது. கடந்த வாரம் நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. நம்மளோட நிகழ்ச்சி மூலமாக உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்தே உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையும் சொல்கிற மாதிரி 1008 சந்தேகம் வரும். அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் கால் பண்ணி நிறைய பேர் கேட்டீங்க. பல்வேறு மாநிலங்கள்லேருந்து கால் பண்ணிங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து கால் பண்ணிங்க, நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வரவேற்பு தினம் தினம் காத்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் குறித்த சந்தேகம் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பயம் இருக்கும் எல்லாருக்குமே நம்மளோட ஆரோக்கியம் குறித்து. அந்த பயத்துக்கு நீங்கள் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்மளோட நிகழ்ச்சிக்கு இது நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால 0445969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நிகழ்ச்சியில் 6 டாக்டர் இருக்காங்க. இந்த 6 டாக்டர்கள் கிட்ட SRM ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்கள் இருக்காங்க. இந்த 6 டாக்டர்கள் கிட்ட உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் அத்தனையுமே கேட்கலாம். நிறைய மகான்கள் ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, ஆரோக்கியம் தான் சிறந்த செல்வம். ஆரோக்கியம் இருந்துட்டா நீங்கள் உலகத்தில் எதை வேணால் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியமே மன ஆரோக்கியம், மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ உங்களோட ஆரோக்கியம் குறித்த அக்கறையில் இன்னைக்கு எந்தெந்த டாக்டர்ஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நம்ம கூட டாக்டர் PM சாந்தாமணி இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் ஸ்வேதா ராகுல் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட், தோல் நோய் மருத்துவ நிபுணர். டாக்டர் S விஜய் இருக்காங்க, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் B விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பியல் மருத்துவர். டாக்டர் லக்ஷ்மணன் இருக்காங்க, ENT டாக்டர், காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர். டாக்டர் C விஜயபாபு இருக்காங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், பொது மருத்துவம் அண்ட் சர்க்கரை நோய் பற்றி நீங்கள் கேட்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம். மேடம், என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என் வயசு 26. உங்களோட வயசுமா? 26. ஓகே, கேள்வி கேளுங்க. எனக்கு இப்போ சிசேரியன் பண்ணி 37 days ஆகுது. எனக்கு சிசேரியன் பண்ணின இடத்துல லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அது இல்லாமல் லைட்டாக இச்சஸும் இருக்கு. அதுக்கு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது இப்போ அதாவது அது போகிறதுக்கு என்ன பண்ணுறது? இது சரியான இதுவா? இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணினா போதுமா? அதே மாதிரி என்னுடைய ஸ்டொமக் வந்து மறுபடியும் பழைய ஸ்டேஜ் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஓகே, டாக்டர் சாந்தாமணி நம்ம கூட இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர். சிசேரியன் பண்ணி 2 மாதத்துக்காவது பெயின் இருக்குமா? நீங்கள் வந்து ஆலிவ் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வயிறு குறையிறதுக்கு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வயிற்று எக்ஸசைஸ் பண்ணலாம். அது வரைக்கும் சிவியர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பெயின் சீக்கிரம் போகாது. ஓகே, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் டாக்டர் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம், டாக்டர் கொடுத்த மெடிசனே அப்ளை பண்ணலாம். அது அவசியம் இல்லை. ஓகே, ஆலிவ் ஆயில் தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கங்க. நான் சூளைமேட்லேருந்து சுடர்வெளி பேசுகிறேன். என் வயசு 29ங்க. சொல்லுங்கள். ஹலோ, உங்களோட சந்தேகம் என்னம்மா? தொடர்ந்து நீங்கள் பேசலாம். மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து பிறந்து 7 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ செகண்ட் பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபி நார்மல், செகண்ட் பேபி வந்து சிசேரியன் ஆயிடுச்சு மேடம். சிசேரியன் பண்ணி 1 வயசு ஆயிடுச்சு. குழந்தைக்கு வந்து 1 வயசு 4 மாதம் ஆகுது. ஆனால் இருந்தாலும் வயிறு குறையவே இல்லை மேடம். வயிறு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் தான் குறைஞ்சிச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லிக்யூடு உள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கு மேடம். அது எப்படி குறைக்கலாம்னு சொல்லுங்க. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. டாக்டர் சாந்தாமணி சொல்லுவாங்க. வெயிட்டு வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வெயிட் குறையிறது டயட்டிங் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸசைஸ். வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. டயட்டிங்னா ஒரு 1500 கேலரிஸ் டயட் சாப்பிடணும். ஃபுல்லாகவே சுகர் ஃப்ரீ காஃபி அண்ட் டீ சாப்பிடணும். டைரக்ட் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்டாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். டயட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு வெயிட் குறையும். அந்த ஃப்ளூயிட் ஃபீலிங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ளூயிடெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை. எக்ஸசைஸ் பண்ணாவே உங்களுக்கு சரியாயிடும், வெயிட் குறைஞ்சிரும். அப்டாமல் எக்ஸசைஸ் நீங்கள் டோ டச்சிங் நின்றுட்டு அப்படியே காலை நீ ஜாயின் மடக்காமல் டோ டச் பண்ணணும். ஏன்னா வயிற்று படுத்துட்டு அப்படியே காலை மேலே தூக்கி 90 degrees 45 degrees அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 தடவை அப்படியே டெய்லி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். தட் வில் ரெடியூஸ் உங்கள் வயிற்றை குறைக்கும். ஓகே, இப்போ டாக்டர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கு அப்புறமா நமக்கே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட சந்தேகங்கள், உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது நேரலை நிகழ்ச்சி. 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களோட பேர்? என் பேர் லட்சுமி. வாலாஜாபாத்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்களுக்கான சந்தேகம் என்ன?
ஒரு 10 இயர்ஸ் மென்சஸே வரல. மென்சஸ் வராதனால உடம்பு ஊதி போயிருக்கு. ஓகே, நம்ம நடக்க டாக்டர் கூட முடியல என்னால. டாக்டர் நீங்க வாய்ஸ் பண்ணி போய் மூச்சு வாங்கிட்டு உங்க வெயிட் நடக்க சொல்லுங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. உங்களோட எடை என்னமா? எடைன்னு உடல் எடை 110. 110 கிலோங்களா? ஆமாங்க. ரொம்ப அதிகமா? உங்க ஹைட் ஓவர் மூச்சு வாங்குது. உங்க ஹைட் தெரியுங்களா உங்களுக்கு? ஹைட் ஒரு 155 சென்டிமீட்டர்ஸ் இருப்பீங்களா? உங்களோட ஹைட்டுமா? உங்களோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஹைட் 150. 150 சென்டிமீட்டர். அப்போ உங்கள் கரெக்டான எடை வந்து 50 கிலோ தான் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் டபுள் த வெயிட் இருக்கீங்க. அது ஒரு கண்டிஷன், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் ஓவர் வெயிட் வரும், பீரியட்ஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, சினைப்பையில், அது இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வெயிட் ரிடக்ஷன் தான். நீங்கள் வெயிட்டை வந்து அட்லீஸ்ட் 10%, 10%ஆக குறைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வரும். சில ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணணும். ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது அதிகமாக இருந்தால் கூட பீரியட்ஸ் வராது. பட் உங்கள் 110 கிலோங்கிறதுனால தான் உங்களுக்கு மூச்சு வாங்குது, நடக்க முடியல. அதை முதல்ல நீங்கள் மனசு வச்சு நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். ஓகே டாக்டர் வந்து எல்லாருமே கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறது இல்லை, எனக்கு நான் இந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாரும் கால் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட சந்தேகங்கள் அத்தனையுமே நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் 6 டாக்டர்கள் இருக்காங்க. ஆர்த்தோபெடிக் டாக்டர் இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்மளோட காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் இருக்காங்க, அப்புறம் நீங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். நம்மளோட அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்க, தோல் நோய் மருத்துவ நிபுணர் இருக்காங்க. டாக்டர் லக்ஷ்மணன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே செல்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, இயர்ஃபோன்ஸோடையே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது காது கேட்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக நல்ல கேள்வி. இது வந்து வியூவர்ஸ் கேட்கலைன்னா கூட நார்மலாக பப்ளிக் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த செல்ஃபோன் கேட்கறதுனால கண்டினியூஸாக இப்போ மக்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் 24 மணி நேரத்தில் தூங்குறத தவிர எல்லா வேலையும் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக காது அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். இது 2 விதமாக அஃபெக்ட் ஆகுது. ஒன்று அதுலேருந்து ரேடியேஷன் ஆகுது. அந்த ரேடியேஷன் வந்து காதில் ஏன்னா எல்லா கேஸுக்கும் சொல்ல கண்டிப்பாக புற்றுநோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச மட்டும் அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணால் செல்ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டுக்குங்க. க்ளோஸாக காது பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது காது எல்லா வேலையும் இந்த ஸ்பீக்கரை இயர் மோவில் கனெக்ட் பண்ணிவிட்டு காதில் கேட்டிங்கன்னா காதுக்குன்னு ஒரு சவுண்டு, ஒரு அளவான சவுண்டு தான் உள்ளுக்கு போகணும். லவுட் சவுண்டு போச்சுன்னா காது நரம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும். ஸ்லோவாக சென்சரின்னு நரம்பு வீக் ஆயிரும். நரம்பு வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னால் எதுவுமே செய்ய முடியாது. நரம்பு கூட ஒரு 10% 15% இருந்தால் தான் மிஷினே வைக்க முடியும். வேறு எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண வேண்டிய இப்போதைக்கு நவீனமான இந்த மாடர்ன் திங்ஸில் செல்ஃபோனை ரொம்ப ஜாக்கிரதையாக அதனுடைய பின்விளைவுகளை எதிர்பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நமக்கு எது ப்ராப்ளம் கொடுக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவ்வளோ புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணலாம். 0444969444 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு 6 டாக்டர்கள் கிட்ட 1008 கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்களோட பேருங்க? என்னுடைய பேர் கனகராஜ். கனகராஜ், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில். ஓகே, திருப்பூர்ல இருந்து கால் பண்றீங்க. யாருக்காக கேட்கணும்? தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் இருக்கு மேடம். கண்டிப்பா கேட்கலாம், நீங்க பேசலாம். டாக்டர் ஸ்வேதா ராகுல் நம்ம கூட இருக்காங்க. சரிங்க. உங்களோட கேள்வி கேட்கலாம், நீங்க தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு அது தோல் வந்து சோத்தாங்கால் வந்து வண்டுகடி மாதிரி இருக்குங்க மேடம். என்னங்க? திருப்பி வண்டுகடி மாதிரி இருக்கு. தோல் சம்பந்தம் வண்டுகடி இருக்குங்களா மேடம்? ஆமா, அந்த மாதிரி இருக்குங்க. எங்க எங்க இருக்கு உங்களுக்கு இது? சோத்தாங்கால்லையும் முழங்காலுக்கு கீழே கிண்டங்காலையும். இது வந்து நீங்க வண்டுகடின்னு சொல்றீங்க, எத்தனை நாளா இருக்குது உங்களுக்கு? மேடம் இது ஒரு 10-20 வருஷமா 5 வருஷமா இருக்குங்க மேடம். சரி, 15 வருஷமா வண்டுகடியா இருக்குன்னு சொல்றது வந்து நம்பர் மாதிரி இல்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்க வண்டு கடிச்சதை பாத்தீங்களா நீங்க? அது இல்லைங்க பேர் பழமொழி எப்படி வண்டுகடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரின்னு சொல்றோம். ஓகே 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 சரிங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அது ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பூஞ்சாங்கிருமி இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற தோல் நிபுணர்கிட்ட போனா நல்லது. ஏன்னா வந்து எதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு தோல் நிபுணர்கிட்ட காட்டுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாட்டி ஒரு தோல் நிபுணர்கிட்ட காட்டிடுங்க.
அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இது தவிர வேற எங்கேயும் இருக்குங்களா? நகத்தில் இல்லைன்னா வந்து உள்பகுதி எங்கேயாவது இருக்குங்களா உங்களுக்கு இதே மாதிரி? ஓகே. இப்போ டாக்டர் நீங்கள் சொன்னீங்க 10 வருஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு டாக்டர் பார்த்து அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பேசுறேம்மா. உங்களோட சந்தேகம்? நான் எலும்பு நோய் மருத்துவத்தை பேசணும்மா. தாராளமா பேசலாம். நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, டாக்டர் விஜய் ஆனந்த் இருக்காங்க, அவர் பதில் சொல்லுவாங்க. சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கையில இந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் ஒரு பெயின் இருக்கு சார். கை விரல்ல ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கு. சரி, வேற என்ன பிரச்சனை? அதுக்கு வந்து நான் வந்து இந்த பெயின் கில்லர் பாராசிட்டமால் சாப்பிட்டேன். பாராசிட்டமால் சாப்பிட்டு அது குறையல. கையில எந்த இடங்கள்ல எல்லாம் பெயின் இருக்கு? 2 கையிலயுமே ஈவனா இருக்கு. எல்லா விரல் ஜாயின்ஸ்லயும் இருக்கு சார். சரி, கையில வீக்கம் எதுவும் வருதா? வீக்கம் இல்ல. கால்ல எதுவும் வலி இருக்கா? கால்ல வலி இருக்கு. கால்ல முட்டியில வலி இருக்கு, நீல இருக்கு. கையில ரொம்ப நாளா வலி இருக்குன்னா ஒரு சில ரத்த டெஸ்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். எலும்பு சத்து எப்படி இருக்கு, அதே மாதிரி மூட்டுவாதம் மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கான்றது ரத்த டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். சரி சார். ஒருவேளை ரத்த டெஸ்ட்டுகளில் மூட்டுவாதம் மாதிரி இருக்கோ இல்லைனா எலும்பு சத்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மருந்துகள் சாப்பிட்டா தான் சரியாகும். வலி மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டுருந்தா பத்தாததுக்கு. ஓகே. டாக்டர் சொன்ன பரிசோதனைகள் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரத்த டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். தானாகவே செல்ஃப் மெடிக்கேஷன், ஓகே வலி சரியாக போயிடும், எனக்கு தெரிஞ்ச மாத்திரை நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற இது அந்த மாதிரி இல்லாமல் நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது எல்லாருக்குமே. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட சந்தேகங்கள் அத்தனையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்கள். இது நேரலை நிகழ்ச்சி 0444596944 அப்படிங்கிற எண்ணுக்கு. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க, உங்களோட பேர்? என் நேம் வந்து வைஷ்ணவி, மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, உங்க யார்கிட்ட கேட்கணும்? உங்களோட வயது? மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசணும். கொஞ்சம் தெளிவா. மகப்பேறு டாக்டர். ஓகே, பேசலாம். உங்களோட கேள்வி சொல்லுங்க. எனக்கு இப்ப வந்து 9 months ஆகுது குழந்தை பிறந்து இறந்துருச்சு. ஆனா 9 months ஆகுது. எனக்கு இப்ப வந்து பீரியட்ஸ் வரல. ஒரு டாக்டர்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க பீரியட்ஸ் வரலன்னு யூரின் டெஸ்ட் பண்ணாங்க. யூரின் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்தது. அப்புறம் பீரியட்ஸ்க்கு டேப்லெட் கொடுத்தாங்க. பீரியட்ஸும் வரல. இன்னும் 10-15 days ஆயிடுச்சு, இந்த பீரியட்ஸ் வரல. மறுபடியும் நெகட்டிவ் கார்டு போட்டு பார்த்தாங்க, மறுபடியும் நெகட்டிவ் தான் வந்தது. இப்போ என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஓகே டாக்டர் சாந்தாமணி, உங்களுக்கு கேள்விக்கான உங்களுக்கு சில ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணணுமா? FSH, LH, ப்ரோலாக்டின் ஹார்மோன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணணும், ரத்த டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு உடம்புல இன்னொரு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஈஸ்ட்ரஜன் ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா டேப்லெட் கொடுத்தாலும் வராது. அதனால் உங்கள் மருத்துவர் அன்றைக்கி ஈஸ்ட்ரஜன் ஃபாலோட் பை இன்னொரு ப்ரொஜெஸ்ட்ரான் 2 மாத்திரையும் கொடுத்தா தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஓகே, கொஞ்சம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கோங்க. பிளட் டெஸ்ட், அதாவது ஒரு ஹார்மோன் பரிசோதனை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து நீங்கள் மாத்திரைகளும் டாக்டரை பார்த்து டாக்டரை அணுகி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ. வணக்கம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்களோட பேர்? என் பேர் சுஃபியா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர். உங்களோட வயது யாருக்காக கேட்கணும்? எனக்காகத்தான். 24 எனக்கு ஏஜ். ஸ்கின் டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே, ஸ்வேதா ராகுல் இருக்காங்க, கேட்கலாம் உங்களோட கேள்வி. நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எனக்கு வந்து ஸ்கின்ல ஒரு டாட் மாதிரி வருது மேம். நான்வெஜ் சாப்பிட்டா அது வந்து அப்படியே பெருசாகி அது ரொம்ப இச்சிங்கா இருக்கு. சரி, அதாவது ஸ்கின்ல டாட்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியுங்களா? எங்க இருக்கு எக்ஸாக்ட்டா? ஒரு மாதிரி some ஸ்மால் ரவுண்ட் மாதிரி வருது. ஓகே, அது அப்படியே பெருசாயிருது மேம். அது எங்க இருக்குமா உங்களுக்கு? இது எந்த இடத்துல இருக்கு உடம்புல? கையில, தைஸ்ல. நான்வெஜ் சாப்பிட்ட உடனே கண்டு கண்டா வீங்குற மாதிரி இருக்கா, இல்ல வந்து வந்து போகுதுங்களா, அப்படியே இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம், வந்து தான் போகுது. ஓகே, சோ அரிப்போட கண்டு கண்டா வந்து போகுது உங்களுக்கு? ஆமா. இது எத்தனை மாசமா இருக்குமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 8 months இருக்கு மேம். ஓகே, இது பேர் கிரானிக் அர்டிகேரியா அப்படின்னு பேர் இதுக்கு. இது ஒரு அலர்ஜி, அதாவது உடம்புக்குள்ளேருந்தே வர ஒரு அலர்ஜி. நிறைய பேருக்கு இது வரும். இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு டாக்டர் கேட்குறாங்க.
இல்ல மேம் எதுவும் இல்ல. ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு வருமா அலர்ஜி? இந்த அலர்ஜி வந்து வெளியே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இருக்கலாம், இல்லை உடம்புக்குள்ளேருந்தே வர அலர்ஜியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே சாப்பிட்ற சாப்பாடுனா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு ஒரு சின்ன டைரி மாதிரி போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக அதாவது வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வகை எதுவும் மாற்றாதீங்க. சாப்பிட்ட பருப்பையே முன்னே சாப்பிட்டதே சாப்பிடுங்க. வெளியே வந்து கலர் சேர்த்த சாப்பாடு, அதாவது இந்த ஜாங்கிரி, ஜிலேபி, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லேருந்து சாப்பிட்றது, அஜினோமோட்டோ ஆட் பண்ணியிருக்கிற சாப்பாடு, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் யூஸ்வலி வந்து இந்த மாதிரி அலர்ஜி கொடுக்கக்கூடிய சமாச்சாரங்க. அது தவிர வந்து சீ ஃபுட், அதாவது ஃபிஷ், முட்டை, சாக்லேட்ஸ், இது எல்லாமே. அண்ட் ஆல்சோ அதாவது கைவலி, கால்வலி, மூட்டு வலின்னு ஃபார்மசிலேருந்து எதுவும் டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி டேப்லெட்ஸ் சாப்பிட்டாலும் வந்து இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அது தவிர வந்து உடம்புக்குள்ளேருந்தே வர பிரச்சனைங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்டி அலர்ஜிக் மெடிகேஷன் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அது வந்து நீங்கள் போட்டப்புறமும் உங்களுக்கு சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தாங்க டாக்டர்ஸ். நிறைய என்னென்ன விஷயங்கள் புது புது உணவில் மாற்று இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பதில் கொடுத்தாங்க டாக்டர் உங்களுக்கு. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ டாக்டர் விஜயானந்த் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமே எல்லாருமே தானாகவே யோசிச்சுக்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து நான் படி ஏறினா எனக்கு மூட்டு வலி வந்துடும், நான் வந்து மாடிப்படி அதிகமாக ஏறக்கூடாது, மாடிப்படி ஏறினாலே 40 வயசுக்கு அப்புறம் மூட்டு வலி வந்துடும் சொல்கிறாங்க, அதனால் இதுக்கு மேலே நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க டாக்டர் நிறைய பேர். ஸோ இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாரோட கேள்வியாகவே இருக்குது. மூட்டு வலி வந்து மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்கினா வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மூட்டு வலி மாடிப்படி ஏறினா மட்டும் வராது. மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. உடல் பருமன் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, பழங்கள் எப்படி சாப்பிட்றோம், காய்கறிகள் எப்படி சாப்பிட்றோம், அந்த மாதிரி உணவு சம்மந்தமான பழக்க வழக்கங்கள். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க மாடிப்படி ஏறி இறங்கினா கண்டிப்பாக வந்து வலி ஜாஸ்தியாகத்தான் செய்யும். இப்போ ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் மூட்டு வலி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வலியெலாம் குறைஞ்சி ஓரளவுக்கு முட்டி மடக்கிறது நீட்டெல்லாம் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட்டு நம்ம மூட்டு வந்து அந்த சமயத்தில் வந்து எப்படி இருக்குது, தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கா, தேய்மானம் இல்லை அப்படின்றத பொறுத்து தான் இது படி ஏறலாமா இறங்கலாமான்றதெல்லாம். ஓகே, ஸோ மூட்டு வலி ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து வேணால் கொஞ்சம் பயப்படலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையுமே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட பேர்? என் பேர் ஜெயந்தி, நான் பொன்னேரியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் ஜெயந்தி, யாருக்காக கேட்கணும்? நான் எனக்காக தான் கேட்கணும் டாக்டர். உங்களோட வயது? மகப்பேறு டாக்டர் கிட்ட கேட்கணும். பேசலாங்க, நீங்கள் டாக்டர் சாந்தாமணி அவர்கள்கிட்ட பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி எனக்கு 3 months இருந்தேன் டாக்டர், நான் கன்சீவாக இருந்தேன். சரி. அந்த 3 months நடுவில் ப்ளீடிங் ஆச்சு. ஸ்கேன் எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட டாக்டர் ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்தா அதில் பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓவர் ப்ளீடிங் ஆனால் மட்டும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கு டாக்டர். நீங்கள் உங்கள் டாக்டர் எதுவும் டேப்லெட் கொடுக்குறாமா உங்களுக்கு? இன்ஜெக்ஷன் ஒரு 5 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை மாதம் ஆச்சுமா? 5 months இருக்கு டாக்டர். ஆனால் இப்போ ஸ்கேன் எடுத்தோம், இப்போ 5 months ஒரு ஸ்கேன் எடுத்தோம், அதில் பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நஞ்சு கொடி கீழே இருக்கான்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை டாக்டர். ஆனால் நஞ்சு கொடி கீழே இருந்தால் தான் மென்ஷன் பண்ணாங்க, நஞ்சு கொடி வந்து சேராமல் இருக்கும் அதனால அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை, அது கீழே இருந்தால் கூட ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேணாம், ரெஸ்ட்டில் இருக்கணும், சிவியர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதிகமான வேலை செய்யாம கொஞ்சம் இதுக்கு பயப்பட தேவையில்லை டாக்டர். ஒன்றும் பயம் இல்லை, குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அதனால நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பயந்துருவோம். அது எல்லாமே நம்ம எப்போ போய் டாக்டரை பார்க்குறது, அடுத்த கன்சல்டேஷன் எப்போ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யோசனைகள் இல்லாமல் உங்களோட வீட்டை வரவேற்பறையிலே உட்காந்துட்டு உங்களோட பயம், உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து அந்த மூக்கடுப்பு மாதிரி இருக்கு, கால் மூக்கு டாக்டர் பேசலாம்? கண்டிப்பா. உங்களோட பேர் நீங்க சொல்லுங்க சார். என் பேர் வந்து சேவியர். சேவியர், எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து கால் பண்றீங்க. உங்களோட வயது? என் வயசு 34. எலும்பு குறித்த விஷயம் தானே நீங்க கேட்கணும்? இல்ல மூக்கு. ஓகே, டாக்டர் கிட்ட கேட்கலாம். சேவியர், இந்த மூக்கு அடைப்பு உங்களுக்கு எப்போ வருது? காலையில வருதா, எந்திரிச்ச உடனே வருதா, இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு வருதா? எனக்கு எப்பவும் இருக்கு, ஒரு 10 வருஷமா அப்படி இருக்கு. தொடர்ச்சியாவே இருந்துகிட்டே இருக்கு, எல்லா வேலையும் இருந்து, காலையில மத்தியானம் எல்லா வேலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, அந்த டாக்டர் செக் பண்ணா சைனஸ் அலர்ஜி ஒண்ணும் இல்லன்ட்டாங்க.
ஆனா எனக்கு இந்த மூக்கு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. தலைவலி இருக்கா? ஆமா, தலைவலி இருக்கு, நீர் வருது, இந்த பச்சை தண்ணியா வருது. சரி, உங்களுக்கு இருக்கிறது வந்து மெயினாக என்னென்னா மூக்கில் வந்து எலும்பு தண்டு சென்டரில் இருக்கும், நடுவில் இருக்கும். அந்த தண்டு லேசாக பெண்டாக இருக்கும். பெண்டாக இருந்ததுன்னா ஒரு பக்கத்தில், ஆனால் உலகத்தில் எல்லா மக்களுக்குமே மூக்குத்தண்டு சென்டரில் இருக்காது, ஸ்லைட்டாக பெண்டு தான் இருக்கும். நம்ம குழந்தை பிறக்கும்போது தலைகீழ வரும்போது வயிற்றுக்குள்ளே அமுங்கிறதுனால ஒரு பக்கத்தில் ஸ்லைட்டாக பெண்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற கஷ்டத்துலேருந்து தெரியுது. அது கூடவே அலர்ஜியும் இருக்குது. இந்த அலர்ஜியும் இந்த மூக்கு தண்டு பெண்டாக இருக்கிறதுனால சைனஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முகத்தில் 2 பக்கம் மூக்கை சுற்றி அரை மாதிரி இருக்கும். அதுதான் முகத்துக்குடைய அழகான ஒரு ஃபேஸ் கிடைக்குது. அந்த இடத்துல ஏர் தான் ஃபில்லப் ஆகியிருந்திருக்கும். இப்போ நீங்கள் அலர்ஜியாக இருக்கும்போது அந்த காற்று போன இடம் அப்படியே நீர் கட்ட ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் சைனசைட்டிஸ். இந்த சைனசைட்டிஸுங்கிறது அலர்ஜினால தான் வருது. அலர்ஜிங்கிறதுக்கு தமிழில் வந்து ஒவ்வாமை, நமக்கு ஒத்துக்காத ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து ஃபிஷர்மேன் தூத்துக்குடியிலேருந்து கடற்கரை ஒரு பக்கமாக இருக்கிறதுனால காற்றுக்கு நிறைய இருக்கிறதுனால இருக்கலாம். ரெண்டு காமனஸ்ட் காசு வந்து ஃபிஷ்ஷு, இந்த எறா, அந்த ஃபிஷ் குரூப் எல்லாமே கடல் சார்ந்த உணவுகளில் இருந்த மெயினாக அலர்ஜியாக இருக்கும். இதுங்களெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சி அந்த ஏருடைய இதை கொஞ்சம் மஃப்ளர் மாதிரி மாஸ்க் எதாவது கெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அலர்ஜி உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். திருப்பியும் உங்களுக்கு சொல்ல, அந்த அலர்ஜிங்கிறது வியாதி இல்லை, வியாதியுடைய சிம்டம், அவ்வளோதான். ஸோ அந்த அலர்ஜியை நீங்கள் நிப்பாட்டிக்க பண்ணால் அதுதான் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டு. நம்ம கொடுக்குற மாத்திரை கூட அந்த சிம்டத்தை மட்டும்தான் சரி பண்ணும், வியாதியை சரி பண்ணாது. ஸோ அறவே நீக்கணும்னா என்ன அலர்ஜின்னு பார்த்து நிப்பாட்டிட்டீங்கன்னா மூக்கடைப்பு. பாதுகாப்பு முறைகள் குறித்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக குணம் பெறலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரு? மாதவி, சென்னையில இருந்து பேசுறேன். உங்களோட வயது யாருக்காக கேட்கணும்? எங்க அப்பாக்காக கேட்கணும் மேம். அவரோட வயது 53 ஏஜ் ஆகுது. ஹலோ, பேசலாம், நீங்க தொடர்ந்து பேசலாம். அப்பாவுக்கு வந்து 53 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸா வந்து கண்டினியூஸா கோல்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா பக்கத்துல வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ண இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட, அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனா சரியாகல. திரும்ப இப்ப போன வீக் டெஸ்ட் பண்ணதுக்கு காதுல வந்து ஓட்டை விழுந்துச்சு, அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இவளுக்கு கால் ஸ்டிக் அந்த மாதிரிலாம் விடவே மாட்டாங்க. எப்படி அந்த ஓட்டை விழுந்துச்சு, அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஓகே, டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள்கிட்ட. மாதவி, உங்கள் அப்பாவுக்கு வந்து 53 வயசு ஆகுதுலேருந்து இப்போ காதில் சீல் வருதுங்கிறீங்க. இந்த சீல் இப்போ தான் வருதா அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னால இருந்து வந்துகிட்டு இருந்து வருது, மாத்திரை சாப்பிட்டோன்னா சரியாகுது, திருப்பி வருது? அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க டாக்டர். சீல் வரல சார், எக்ஸ்கியூஸ் மீ, சீல் வரல, கோல்ட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட், ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருக்கு. காதுல என்ன ஓட்டை இருக்கு நீங்களே? ஆமா, இப்ப வந்து சமீபமா ஓட்டை இருக்கு. அதனால அந்த ஓட்டை விழுறதுக்கே காரணம் காதுல இருந்து சீல் வந்தா தான் காதுல ஓட்டை விழும். ஓகே ஓகே சார். அதனால இந்த கோல்டுங்கிறது இந்த காதுக்கும் தொண்டைக்கும் ஒரு சின்ன டியூப், இஸ்டேஷன் டியூப்னு ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது வந்து இந்த திருப்பி சைனசைட்டிஸு, சளி வர்றது எதுவும் வந்துருச்சுன்னா அந்த சின்ன இஸ்டேஷன் டியூப்ல இந்த சளி வந்து காதுக்குள்ளே போயிடும். காதுக்குள்ளே போனோன்னா முதல்ல காது வலி ஆரம்பிக்கும். அந்த வலி ஆரம்பிக்கும் போதே உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணினா சரியாக போயிடும். அப்படி நீங்கள் சரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சீல் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணும்போது காது சிவியராக வலிச்சுட்டு காதில் ஓட்டை போட்டுட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை கொடுத்தோன்னா இந்த சீலெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அந்த ஓட்டை அப்படியே தான் இருக்கும். அந்த ஓட்டை தானாக மூடாது. இது மூடணும்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் மூடணும். அதுக்கு பேர் அந்த CSYM அப்படின்னு பேர். அதுக்கு அந்த ஓட்டையை மூடணும்னா ஆப்ரேஷன் பண்ணால் தான் மூடும். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு முன்னால் ஏன் வந்துன்னா காரணம் வந்து சைனஸுங்கிறீங்க. இந்த சைனஸ்லாம் இருந்து அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி மருந்து மாத்திரையில் சரி பண்ணணும். அல்லது ஆப்ரேஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ஜரி வந்திருக்கு ஃபெஸ்ன்னு, அதில் சரி பண்ணிங்கன்னா அந்த சீல் வந்து அறவே நின்று காஞ்சி போயிடும். அப்படி ஒரு 6 மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக காஞ்சி போனால் ஆப்ரேஷன் பண்ணி மூடலாம். ஓகே, இப்போ டாக்டர் வந்து சரியான சிகிச்சை முறை மூலமாக குணம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சிகிச்சை முறைகளும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவரோட ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம் மேடம். நான் லோகநாதன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, யாருக்காக கேட்கணும்? எனக்கு வயசு 46, 3 வருஷமா சுகர் இருக்கு, டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 3 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன் டெய்லி. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி இருக்கு, முட்டிலாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டெய்லி 3 கிலோமீட்டர் வாக்கிங் போறதுனால மூட்டு தேய்மானம் திரும்ப சீக்கிரம் வந்துருமான்னு கேட்குறேன். ஓகே, நம்ம எலும்பியல் மருத்துவரும் இருக்காங்க, நம்ம கூட சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணரும் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். டாக்டர் சி விஜயபாபு அவர்கிட்ட முதல்ல கேட்டுடலாம். டாக்டர், நீங்க பேசலாம். சுகர் 3 வருஷமா இருக்கா சார் உங்களுக்கு? ஆமா ஆமா சார். இப்போ மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா, இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, மாத்திரை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, உங்களுக்கு இப்போ மூட்டு வாதம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி நீங்களே தான் சொல்றீங்களா? நம்ம வாடிப்படி ஏறும்போது முட்டிலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, 46 வயசுலேயே மூட்டு வாதம் வர்றதுக்கு சான்ஸுகள் கம்மி. முதல்ல
ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வாக்கிங் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணும் அதில் டவுட்டே இல்லை. வேற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். மூட்டு வலி அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களான்னு கேட்குறேன். இல்லை மூட்டு வாதம் இருந்துச்சுன்னா வலி அதிகமாக தான் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் டவுட்டே இல்லை. வேறு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் வாக்கிங் தவிர வேறு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அது பேர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோடோனிக் எக்ஸசைஸ்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மூட்டு வாதம் இருக்கா இல்லையான்னு முதல்ல ஒரு டாக்டரை செக் பண்ணிக்கோங்க, ஆர்த்தோ டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி எக்ஸசைஸ் தான் நீங்கள் அதில் இண்டல்ஜ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டு மூட்டு வாதம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்த்தோ டாக்டரும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு உபயோகமான தகவல்களும் ஆலோசனைகளும் கிடைக்கும். 044459969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம்.